வணக்க நண்பர்களே. நேத்து வந்து தளபதி என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நண்பர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது வந்து எதிரியா இருந்தவங்க திமுகவும், திமுகவும் எதிரியா இருந்தவங்க நண்பர்கள் ஆயிட்டாங்க இப்போ. இவரு தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து நண்பர்கள் அப்படின்னா ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தில வந்து ஐயா மாட்ட விட்டார் இல்லைங்களா? அத வந்து குத்தி காமிச்சு பேசிட்டு இருந்தாரு. பட் வந்து எப்போதுமே அவர் நண்பர்ன்னு சொன்னது வந்து எப்படி சொல்றது? அது ஏத்துக்க முடியாத விஷயம் தான். பட் அதையும் அவர் வந்து போட்டு உடைச்சு விட்டார். நண்பர்ன்னு சொல்லி போட்டு குத்தி காமிச்சு விட்டாரு. பட் இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். என்ன சொல்றது? பட் இன்னொன்னு சொன்னது வாண்டடா வந்து நம்ம 2 பேர் போட்டியா இருக்கும்போது டிவிகே, டிஎம்கே இருக்கும்போது வாண்டடா வந்து வண்டியில ஒரு சில பேர் ஏறிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இல்ல, ஒருத்தர் தான்யா. அதுதான் வந்து இப்ப ரீசென்ட்டா திருச்சியில மாநாடு போட்டாருங்களே. ஏன் அவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. 234 தொகுதியில இருக்கிற எல்லாருமே வந்து ஆளுக்கு 10, 10 வேன் வச்சு கூட்டிட்டு வந்திருந்தாலுமே அவ்வளோ கூட்டம் சாதாரணமா வரும். நம்ம தளபதி சும்மா போனாவே அவ்வளோ கூட்டம் வருது. இவர் 234 தொகுதியிலேருந்து மொத்த பேரையும் வர வச்சு கேட்டா வந்து அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னா, மொத்த பேரும் அவங்க காசு குடுத்து கூட்டின்னு வந்தாரு. அண்ணன் கிடையாது. அண்ணன் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய உண்டியல் ஒண்ணு எடுத்துட்டு எல்லாம் வந்து அங்கங்க திரள் நிதி திரட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க போய் எடுத்தா அவர் கூட்டத்த கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னே ஒண்ணும் புரியல. எப்படியோ ஒண்ணு அவர் செலவு பண்ண காசாவது வந்துச்சா என்னன்னு தெரியல. தம்பிகள் அதையும் நெனச்சு ஏதோ 500 1000 போட்டிருப்பாங்க. அத வச்சு அவரு சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். கணக்கு போட்டு பார்த்துருப்பாரு. செலவு பண்ணது இவ்வளோ. யா மத்த மக்கள்கிட்ட வாங்குனது இவ்வளோ. அங்கருந்து 234 தொகுதியில நிக்கிற வேட்பாளர்கிட்ட வாங்குனது இவ்வளோ. மீதி நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்கன்னு பார்த்துருப்பாரு போல இருக்கு.